21 தொகுதிகளில் உதயசூரியனும் இல்லை, இரட்டை இலையும் இல்லை. தட்டை தூக்குகிறார்களா விஜய், சீமான்? தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வித்தியாசமான திருப்பத்தை எதிர்நோக்கி நகர்கிறது. அதிலும் 21 முக்கிய தொகுதிகளில் அசல் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தங்களின் பாரம்பரிய சின்னங்களான உதயசூரியன் மற்றும் இரட்டை இலையில் போட்டியிடாமல் விட்டு மாற்று கட்சிகளுக்கு வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இது தமிழக அரசியலின் புதிய ஹாட்ஸ்பாட் ஆகும். இதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை ஆதிக்கம் செலுத்தி வரும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு பெரும் துருவங்கள் தங்களின் பாரம்பரிய அடையாளங்களான உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை சின்னங்கள் இன்றி 21 தொகுதிகளில் களம் காண்கின்றன. கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதிகள் தற்போது தமிழக அரசியலின் கவனத்தையும் பெற்று வருகின்றன. தமிழகத்தின் தேர்தல் வரலாறு என்பது சின்னங்களோடு பின்னி பிணைந்தது. பல தலைமுறைகளாக உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் வாக்களித்து பழகிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டில் இந்த இரண்டு சின்னங்களும் இல்லாதது ஒருவித உளவியல் இடைவெளியை ஏற்படுத்தும் என்றே தெரிகிறது. இந்த 21 தொகுதிகளில் பிரதான கட்சிகளின் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இது சிறிய கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் ஒரு எதிர்பாராத சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகளில் இந்த சின்னங்களின் மறைவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அரசியல் வெற்றிடத்தை தான் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள திட்டமிட்டு வருகின்றதாம் தாவேகாவும் சீமானின் கட்சியும். இந்த இரண்டு சக்திகளும் மும்முரமாக களத்தில் வெற்றிக்காக திட்டமிட்டு வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நடிகர் விஜயின் பிம்பம் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவை அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பாரம்பரிய அரசியலில் சலிப்படைந்தவர்கள் டிவிகேவை ஒரு மாற்றாக கருத வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த 10 வருட காலமாகவே தனித்து நின்று தங்களின் வாக்கு வங்கியை நிலைநிறுத்தியுள்ளது. மாற்று அரசியல் பேசும் இந்த இரு கட்சிகளுக்கும் பிரதான சின்னங்கள் இல்லாத இந்த தொகுதிகள் ஒரு வரப்பிரசாதமாகும். இரட்டை இலை உதயசூரியன் இல்லாத இந்த தொகுதிகளில் நிலவும் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவென்றால் திராவிட கட்சிகளின் அடிமட்ட தொண்டர்கள் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக வேலை செய்வார்கள் என்பதுதான். சொந்த சின்னம் இல்லாத போது தொண்டர்களிடையே ஏற்படும் சுணக்கம் மாற்று சக்திகளுக்கு கதவை திறந்துவிடக்கூடும். ஊழல் எதிர்ப்பு, நிர்வாக மாற்றம் மற்றும் புதிய முகம் போன்ற கோஷங்கள் இந்த தொகுதிகளில் வசிக்கும் நடுநிலை வாக்காளர்களை வெகுவாக கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோஷியல் மீடியா பிரச்சாரம் மற்றும் நேரடி தொடர்புகள் மூலம் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்த இப்போதே முனைப்பு காட்டுகிறார்களாம். குறிப்பாக பாரம்பரிய வாக்கு வங்கி சிதறும் போது அது நேரடியாக இந்த மாற்று சக்திகளின் கணக்கில் சேரக்கூடும் என்பதே தற்போதைய அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்பு. 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் இருமுனை அரசியல் கட்டமைப்பை தகர்க்கும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. உதயசூரியனும் இரட்டை இலையும் இல்லாத இந்த 21 தொகுதிகளில் கிடைக்கும் வெற்றி அல்லது வாக்குகளின் சதவீதம் வரும் காலங்களில் தமிழகத்தின் 3வது பெரிய சக்தி யார் என்பதை தீர்மானிக்கும். வாக்கு எண்ணிக்கை அன்று இந்த தொகுதிகளின் முடிவுகள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என்றே தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.